வணக்கம், என் பேர் அஜய். அநீதி படத்தோட அசிஸ்டன்ட் எடிட்டர் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து சினிமால ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து சொன்னேன், சரி ஓகே ட்ரை பண்ணேன். டேரக்டர் தான் ஆகணும்னு ஒரு வெறியோட இருந்துட்டு இருந்தேன். நல்ல வந்து கோவிட் வந்த பிறகு கொஞ்சம் பேக் எடுத்து ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்க தோணுச்சு. அப்புறமா நம்மளுக்கு எதுதான் கரெக்டாக செட் ஆகும், என்ன ஃபீல்ட் செட் ஆகும் வந்து ஓகே எடிட்டிங் பண்ணலாம். டைரக்ஷன் அப்புறம் ஒரு எடிட்டிங் நம்மளுக்கு ஒரு செட் ஆகுது. சரி சொல்லிட்டு வெப்டியில் வந்து எடிட்டிங் கோர்ஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அது வந்து 6 months கோர்ஸ். ஒரு சினிமாக்கு ஜாயின் பண்ற அளவுக்கு தேவையான அளவு எல்லாமே ஓரளவு சொல்லி தர மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். எல்லா சாஃப்ட்வேரும் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆவிட், அடோபு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவு ஒரு பேசிக்காக ரேட்டு சினிமாவுக்கும் போகலாம், கார்பரேட்டுக்கும் போகலான்னு மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு எடிட்டர் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட அந்த பேசிக் வேல்யூ சாஃப்ட்வேர் தவிர முதல்ல சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த 6 months வெப்டி கோர்ஸ்ல வந்து எங்களுக்கு வந்து வெறும் சொல்லி தரது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அதை நாங்க சரியா செய்யற வரைக்கும் ரிப்பீட்டடா கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ப்ரொஃபஷனலா இந்த மாதிரி ஒரு எடிட்டர்கிட்டே அசிஸ்டண்டா போகணும்னா அவர் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணாரோ அந்த மாதிரி ஃபைன் டியூனிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல சமாத ப்ராஜெக்ட்ஸ், இந்த ட்ரெய்லர் கட்ஸ், டீசர் கட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்ததுனால நான் வந்து அவங்க கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் ட்ரெய்லர் கட் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தது. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த எடிட்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. அது வந்து தேங்க்ஸ்.